ஹலோ! ஹேப்பி விலாகிங். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெஜ் லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் இருந்துச்சு. வாழைக்காயை வந்து பாதி அவியலுக்கு போட்டுட்டு மீதியை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதை ஃப்ரை பண்ணும்போது ஜஸ்ட்டு நான் சாம்பார் பொடி சேர்த்துருந்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டியாக வந்துருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவியல் வைக்கும்போது எப்பொழுதுமே தேங்காய் எண்ணெய் வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொர கொர அரைச்சிட்டாங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அரைக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு அரிசி அதுக்கப்புறம் அவியல் ஜஸ்ட்டு மூடி வேக வச்சுட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஒரு நார்மல் கிச்சன் தான் என்னோடது. நான் மாடுலர் கிச்சன் தான். ஜஸ்ட் அடுப்பு இருக்கும், அது பக்கத்தில் நான் என்னோடய உப்பு ஜாடி இதெல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக மீதி எல்லாமே என்னோடய ஷெல்ஃபில் இருக்கும். நார்மலாக இந்த சமைக்க முடியும் போது என்னோடய மற்ற க்ளீனிங் வேலைகளும் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கும் சேர்த்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் நம்ம பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சாதம் வடிக்கும்போது கரெக்டாக இந்த அவியலும் வந்து எனக்கு ரெடியாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா நேரம் வந்து மிச்சமாகும். அதே மாதிரி அடுப்பும் எப்போவும் சுத்தமாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எப்போவுமே இந்த மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ தட் எனக்கு அது பெரிய வேலையாக எனக்கு தெரியல. மேபி நம்ம அதை தனித்தனியாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஒரு நாள் அது பண்ணாட்டி எல்லாமே சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்புறம் அவியல் வச்சுட்டு வெள்ளரிக்காய் கூட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ நான் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி க்ரீன் கலர் saree கட்டியிருந்தேன். க்ரீன் கலர் saree கூட ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். தேங்க்யூ.